ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் கோட்டா சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இல்லை இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியுமா, அப்படின்னா எவ்வளோ சம்பாதிக்க முடியும், 1000 வியூஸுக்கு எவ்வளோ காசு, யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுக்கு யூடியூபோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை அப் டு எண்டு வரையும் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியுமா? முடியும், ஆனால் முடியாது. என்னடா எஸ்ஜே சூர்யா மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. இதுக்கான பதிலை நான் உங்ககிட்டே விட்டுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களால் பணம் சம்பாதிக்க முடியுமா முடியாதான்னு நீங்களே முடிவெடுத்துக்குங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் வீடியோவில் 1000 வியூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு $1 யூடியூப்பை கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி யூடியூப்பில் வியூஸுக்கு காசு கிடையாதுங்க, ஆட்ஸுக்கு தான் காசு. நீங்கள் ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணக்குள்ள ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு தாங்க யூடியூப்லேருந்து காசு தருவாங்க. மற்றபடி யூடியூப்பில் வியூஸுக்கெல்லாம் காசு கிடையாது. சரி, இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வந்திருக்கும், யூடியூப்பில் எப்படி ஆட்ஸ் வருதுன்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு ஆட்ஸ் தரது யாருன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சென்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு கூகுளோட அமைப்பு. இவங்க தான் யூடியூபுக்கு ஆட்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரி, இந்த கூகுள் ஆட்சென்ஸ்க்கு யார் ஆட்ஸ் தராங்கன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் அவங்களோட பிஸ்னஸை பெருக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இந்த கூகுள் ஆட்சென்ஸ்கிட்ட கொடுத்து தங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ளே பண்ண சொல்லி கேட்பாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கூகுள் வாங்கிக்கிட்டு நம்மளோட வீடியோஸில் ப்ளே பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிபிஎம்னு சொல்லாங்க, அதாவது காஸ்ட் பர் மைல். இந்த சிபிஎம் பார்த்தீங்கன்னா 1000 ஆட்ஸ் ப்ளே ஆனால் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எவ்வளோ ஆட்ஸ் ப்ளே ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதில் வர்ற இன்கமில் ஒரு 40%, அதாவது 40% யூடியூப் எடுத்துக்கிட்டு மீதி 60% நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட 1000 ஆட்ஸுக்கு $1000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா $400 யூடியூப் எடுத்துக்கிட்டு மீதி $600 உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவும் உங்களுக்குன்னா உங்களுக்கு கிடையாது, அவங்களோட ஆட்ஸ் யார் யார் வீடியோவில் ப்ளே ஆச்சோ அவங்களுக்கு அந்த $600 பிரித்து கொடுத்துருவாங்க. உங்கள் வீடியோவில் என்ன மாதிரியான ஆடு ப்ளே ஆகுது, அந்த ஆடை உங்கள் ஆடியன்ஸ் எவ்வளோ டைம் பார்க்குறாங்க, அண்ட் அந்த ஆடோட சிபிஎம் லெவல் என்ன, இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கான இன்கம்மை யூடியூப் ஜெனரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் ஆட்ஸ் ரன் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 1000 வியூஸுக்கு இவ்வளவு காசு அப்படிங்கிறத உங்களால் மட்டுமில்லை யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். 1000 வியூஸில் $1 சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க, அதே போல் 1000 வியூஸில் ஒரு பைசா கூட சம்பாதிக்காதவங்களும் இருக்காங்க. ஸோ யூடியூப்பில் இவ்வளோ வியூஸுக்கு இவ்வளோ காசுன்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யூடியூப்பில் எப்படி ஆட்ஸ் ப்ளே ஆகுது அண்ட் எப்படி இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்ஸ் உங்கள் வீடியோவில் ப்ளே ஆகணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டவுட்டு உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூபு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் உங்களுக்கு உங்கள் சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், அதே போல் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும், அதாவது 4000 மணி நேரங்கள் உங்கள் வீடியோவை ஆடியன்ஸ் பார்த்துருக்கணும். அண்டு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 365 டேஸ் நல்லா பார்த்துக்குங்க. கடைசி 365 நாளில் இந்த 1000 சப்ஸ்கிரைபர் அண்டு 4000 வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் ரீச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மானிட்டேஷனை அப்ரூவல் கொடுப்பாங்க. பட் அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்களே நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்போ இந்த லெவலில் ரீச் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு உங்களோட வீடியோஸ்லாம் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு மானிட்டேஷனை கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் ஆட்ஸ் உங்கள் வீடியோவில் ப்ளே ஆகணும்னா உங்கள் சேனலுக்கான எலிஜிபிலிட்டி லெவல். இந்த லெவலில் நீங்கள் ரீச் பண்ணால் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கண்டினியூஸாக வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். குறைந்தது வாரத்துக்கு 3 அல்லது 4 வீடியோக்களாவது அப்லோட் பண்ண பாருங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் வீடியோவை குவாலிட்டியாக கொடுக்க பாருங்கள். அண்ட் அடுத்த விஷயம், டிமோட்டிவேட் ஆகாதீங்க. அதாவது இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் வரல அப்படின்ட்டு நீங்கள் டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. இன்றைக்கி வியூஸ் வரலனாலும் ஃப்யூச்சரில் உங்கள் எல்லா வீடியோக்குமே வியூஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு குறைந்த
குறைந்தது 1 அல்லது 2 வருடங்களாவது தேவைப்படும். அதுவரை உங்களால் வீடியோ அப்லோட் பண்ண முடியும், யூடியூப்பில் என்னால் ஸ்டே பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் உங்களால் யூடியூப்பில் சாதிக்க முடியும். அண்ட் அதே டைம் உங்களால் தேவையான அளவுக்கு பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற உண்மையை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அதர்வைஸ் யூடியூப்பில் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இதுக்கு தான் நான் முன்னாடியே முடியாது அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுக்கான டிசிஷனை நீங்களே எடுத்துக்கோங்க. உங்களால் யூடியூப்பில் ஸ்டே பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கான ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதில் உங்களோட வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு யூடியூப் சேனலை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அண்டு வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது அதுக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு 3 வீடியோ போட்டிருப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்ஸ் இருக்குது அண்டு மேலே ஐ பட்டனில் பார்த்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா புரியலையான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye bye.